எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், டு யூ ஹாவ் எ கேரியர் பிரேக் அண்ட் லுக்கிங் ஃபார் எ ஜாப். கூகுளில் கேரியர் பிரேக் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழில் பார்த்தா தொழில் முறிவு அப்படின்னு வருது. அப்படின்னா கரெக்டான்னு கூட தெரியல. இப்போ கேரியர் பிரேக் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒருத்தர் வேலை பண்ணிகிட்டே இருக்காரு, திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலை விட வேண்டியிருக்கு. அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம கேரியர் பிரேக்குன்னு சொல்கிறோம். சில எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன். பெண்கள், ஒரு எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்க ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு திருமணம் ஆகுது, கணவரோட பெங்களூரில் போய் செட்டில் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் ஆகிற அந்த டைமில் இவங்களுக்கு ஒரு வேலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் கணவரோட பெங்களூர் போகிறதுனால இவங்களுக்கு அங்கே பிரான்ச்சஸ் இல்லாத போது என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த வேலையை ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும். புது வாழ்க்கை தொடங்குறதுனால இப்போ பெங்களூரில் போய் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிஞ்சு நம்மளும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த கேப் இருக்குல்ல, ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலைக்கு போகாமல் இருந்ததுனால புது வேலை கிடைக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. இதுவும் ஒரு கேரியர் பிரேக்கு தான். பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க, குழந்தை பிரசவத்துக்காக ஒரு பிரேக் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் இது இயற்கையாகவே கிடைச்சது, சம்பளத்தோடு கிடைக்கிது, அது ஓகே. இந்த ப்ரைவேட் ஜாப் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் அவங்க பிரேக் எடுத்தே ஆகணும். 6 மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது. சில குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அந்த குழந்தை ஒரு 4 வயசு 5 வயசு ஆனதுக்கப்புறம் ஸ்கூலில் போட்டதுக்கப்புறம் தான் அந்த தாய்க்கு வேலைக்கே ட்ரை பண்ண முடியும். அப்போ ஒரு 4-5 வருஷம் கூட பிரேக் வந்துடுது. இது அடுத்த கேரியர் பிரேக். ஆண்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, இப்போது உங்களுக்கு தெரியும், நிறைய இடங்களில் ஆட்கள் குறைப்பு செய்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், 2 பேரை வச்சு பாக்கி 8 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. திடீர்னு இந்த முடிவு எடுக்கும்போது இவங்களுக்கு அடுத்த வேலை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கும் போது 6 மாதம் 1 வருஷம் ஆகிடுது. அதனால ஒரு கேரியர் பிரேக் வருது. நிறைய பேருக்கு ஏற்படுற வேற ஒரு கேரியர் பிரேக் எப்படின்னா, இவங்க காலம்புற ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாங்க. மண்டே டு சாட்டர்டே வேலை இருக்கும், சண்டே மட்டும்தான் லீவ் இருக்கும். சப்போஸ் ஒரு கம்பெனியில் 5 வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பெரிய பேக்கேஜ் இல்லை, பெரிய சேலரி இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா, இதை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேடணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு தேடுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா காலம்புற 10லேருந்து சாயந்தரம் 10 வரைக்கும் ஆஃபீஸ்லேயே இருக்காங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கோ இதுக்கு கிடைக்காதனால என்ன பண்ணுறாங்க, அடுத்த வேலை தேடியே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வேலையை ரிசைன் பண்ணிடுறாங்க. ஒரு நம்பிக்கையில் அடுத்த வேலை கிடச்சிரும்னு ரிசைன் பண்ணி தேடும்போது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு 6 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ணுற நிலைமை இவங்களுக்கு வந்துடுது. அதனாலேயும் ஒரு கேரியர் பிரேக் வந்துடுது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம தொழில் பண்ணக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, நம்ம ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சம்பாதிச்சு வச்ச கொஞ்சம் கேபிட்டல் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகலை. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. சரி, திரும்பி வேலைக்கே வரலான்னு பார்த்தா இந்த 2-3 வருஷத்தை அவங்களால எடுத்து சொல்ல முடியல, நான் பிஸ்னஸ் பண்ணேன், அது ஒழுங்காக பண்ணல, எனக்கு ஒழுங்காக வரலன்னு சொல்லி ஒரு வேலை வாங்க முடியல. இதுவும் ஒரு கேரியர் பிரேக். ஸோ கேரியர் பிரேக்கு நீங்கள் நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 1-2 ஞாபகம் வந்த சில விஷயங்கள் சொல்லிட்டேன். சரி, இந்த வீடியோ ஏன் போடுறோம்? சென்னையில் பேர்ல் கன்சல்டிங் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் என்ன நல்ல விஷயம்னா, யாருக்கெல்லாம் இந்த கேரியர் பிரேக் இருக்கோ அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண தயாராக இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்களுக்கு வேலை பார்த்து தர்றதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க. நேற்று எனக்கு என்னோட ஒரு சிறந்த நண்பர்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் போஸ்ட் வந்தது இது விஷயமா. அதை படித்து பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால பாருங்களேன், நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எல்என்டி பற்றி. அவங்க கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலெல்லாம் கட்டி மக்களுக்கு தான தர்மம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்றது தான், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதில் லாபம் வரும், அதை வச்சு மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இப்போ இவங்க கன்சல்டிங் பிஸ்னஸ்லேயே இருந்துக்கிட்டு இந்த பேர்ல் கன்சல்டிங் என்ற கம்பெனி சென்னையில் தான் இருக்குது. அதே துறையில் மக்களுக்கு ஒரு இந்த மாதிரி கேரியர் பிரேக் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஒரு நல்ல தாட்டு. உடனே நான் அந்த டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் பேர் சந்திரகாந்த்னு பேர், அவர் தான் ஆப்ரேஷன் டைரக்டர். ஓகேவா? அவர்கிட்ட பேசும்போது கேட்டேன், எப்படிங்க இந்த மாதிரி கேரியர் பிரேக் இருக்கவங்களுக்கு உங்களால் வேலை வாங்கி கொடுக்க முடியும்? அப்போ அவர் சொன்ன விஷயம் இதுதான், அவங்களுக்கு போக மனசு இருக்குது, வேலை பண்ண மனசு இருக்குன்னா எங்களால் வாங்கி தர முடியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப பிடிச்சிது. அவர் எப்படி இது ஒரு ஆக்சுவலாக பியூட்டின்னா இது ஃப்ரீயாக பண்ணுறாங்க இந்த சர்வீஸை. அவங்க இவ்வளோ முன் பண்ணும்போது ஆஸ் எ யூடியூபர் இதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது என்னோட தார்மீக
பொறுப்புன்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களுடைய அட்ரஸ்ஸு, இப்போ நீங்கள் அவரோட ஃபோன் நம்பரு இதெல்லாம் நீங்கள் இப்போவே பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க சென்னை ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது, அவங்க ரெஸ்யூமெலாம் அனுப்பணும்ல, அதுக்கான இமெயில் ஐடி, எல்லா காண்டாக்ட் நம்பரும் நான் தந்துடுறேன். நீங்கள் நம்பிக்கையோடு அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். சென்னை, பெங்களூர், பேன் இண்டியா, ஈவன் நீங்கள் அப்ராடில் இருந்தீங்கன்னா கூட, மிடில் ஈஸ்டில் இருக்கீங்க, துபாயில் இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒர்க்கு வந்து ஐடி ஜாப்ஸ் தான். நான் ஐடியும் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு, உங்கள் நண்பர்களில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேரியர் பிரேக் ஆகி அடுத்த வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் உங்களுக்கும் தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் படித்து பார்ப்பாங்க. ஸோ ஓகே, இவங்க பேர்ல் கன்சல்டன்ட் பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட பேசி பார்த்தா நமக்கு ஒரு பிரேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நமக்கு ஒரு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பேசி பார்த்தேன். ரொம்ப இனிமையாக பேசுகிறார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ போடணும்னு எனக்கே ஒரு ஊக்கம் வந்தது. அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். சரியா? யாராவது பிரேக் எடுத்து வேலையில் ஒரு அடுத்த வேலை கிடைக்காம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.